Hello viewers, welcome to AAVA Lifestyle Anushia's cooking channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். அதோட பேரு தஹி பிண்டி. அதாவது தயிர் வெண்டைக்காய் இந்த ரெண்டையும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அந்த வெண்டைக்காவை நாம் இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதாவது லெங்த் வைஸ் கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணணும். இதே மாதிரியே எல்லா வெண்டைக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 150 கிராம் அளவு தயிர் எடுத்திருக்கேன். நல்ல கெட்டி தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் இந்த தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெண்டைக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஒரு 1 மினிட் விட்டு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் ஈவனாக அது ஃப்ரை ஆகும். இப்போ இந்த வெண்டைக்காய் ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை இந்த ஆயிலேருந்து எடுத்துடலாம். இந்த அளவு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ஆகணும். அந்த கடாயில் இருக்கிற ஆயில்லையே நாம் தாளிச்சிடலாம். ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பல்லு பூண்டு நல்ல சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஓரளவு ஃப்ரை ஆனதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் இந்த ஆனியன் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஆயில்லையே அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தயிரை சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்த உடனே கைவிடாமல் அப்படியே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதே சமயத்தில் ஃப்ளேமையும் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சமாக நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அதை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த வெண்டைக்காய் அந்த தயிர்லேயே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த தயிர் வெண்டைக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நம்மளோட தஹி பிண்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷு. ஆனால் இது சாப்பிட்றதுக்கு நல்ல புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சப்பாத்தி, தோசை, ரைஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா செட் ஆகும். வெண்டைக்காயில் நார்மலாக பொரியல், ஃப்ரை இந்த மாதிரி செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.